நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பைய போற்றுவோம். ஆடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பைய போற்றுவோம். ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். திருமணம் இணையும் திருமண உறவில் வாழ்க வாழ்க வாழ்க. திருமூலம் இணைக்கும் திருவருட் கொடையிது வாழ்க வாழ்க வாழ்க. திருமணம் இணையும் திருமண உறவில் வாழ்க வாழ்க வாழ்க. திருமூலம் இணைக்கும் திருவருட் கொடையிது வாழ்க வாழ்க வாழ்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். மகள் சைனிக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் அநேக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். மகளுக்கு ஒரு வீட்டை கட்டுவது தம்முடைய திருவுள்ள சித்தமாயிருந்து ஆண்டவர் இந்த பகுதியில ஊழியம் செய்யக்கூடிய தம்முடைய மகனை அதற்கு முன் குறித்திருந்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் உள்ள நல்ல பிதாவே, செல்லத்தடைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பண்ணையில நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இவர்களை குடும்பமாய் இணைக்கும்படியாக நீர் சித்தம் கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய திருநாம மகிமைக்கு அந்த ஆசீர்வாதமாய் நடைபெற்று வரவும் நீர் கிருபை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் புறப்படுகிறோம். இப்பொழுது நடைபெறப் போகிற திருமணத்திற்காக ஸ்தோத்திரம். தேவதீதாமே, தமக்கு பிரியமானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற நல்ல தெய்வமே, தம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்தில் குடும்பமாய் இணைக்கப் போகிற பிள்ளைகள்
உம்முடைய நாம் மகிமைக்கென்று உமக்கென்று வாழும்படி உம்முடைய ஊழியத்தை உண்மை உத்தமத்தோடு நிறைவேற்றும்படியாக எல்லா விதத்திலும் நீர் இருக்க பாராட்டி அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும். உம்முடைய கிருபையின் கரங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீரான். மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. திருமணம் வாழ்க, என்றும் இறையருள் சூழ்க. இந்த திருமணம் வாழ்க, என்றும் இறையருள் சூழ்க. இணைந்த இருமணம் வாழ்க, செல்வம் 16 சூழ்க. இணைந்த இருமணம் வாழ்க, செல்வம் 16 சூழ்க. மங்களமாலை சூடிடும் மணமகள் வாழ்க வாழ்க வாழ்க. மங்கள நாணை சூட்டிய மணமகன் வாழ்க வாழ்க வாழ்க. மங்களமாலை சூடிடும் மணமகள் வாழ்க வாழ்க வாழ்க. மங்கள நாணை சூட்டிய மணமகன் வாழ்க வாழ்க வாழ்க. மஞ்சள் குங்குமம் நிலை பெற வாழ்க, மக்கள் செல்வம் பெற்றே வாழ்க. மஞ்சள் குங்குமம் நிலை பெற வாழ்க, மக்கள் செல்வம் பெற்றே வாழ்க. வாழ்த்தும் உள்ளம் வாழ்த்திட வாழ்க, வாழ்த்தும் உள்ளம் வாழ்த்திட வாழ்க. வையகம் வாழ்ந்திட வாழ்ந்து நீங்கள் வாழ்க, வாழ்ந்து நீங்கள் வாழ்க. இதயங்கள் கலந்து சிந்தையில் மகிழ்ந்து எண்ணம் போல வாழ்க. அன்பினை பகிர்ந்து இன்பத்தில் நிறைந்து இன்று போல வாழ்க. இதயங்கள் கலந்து சிந்தையில் மகிழ்ந்து எண்ணம் போல வாழ்க. அன்பினை பகிர்ந்து இன்பத்தில் நிறைந்து இன்று போல வாழ்க. மரியும் வளனும் அமைத்தது போல இயேசுவை இணைந்த குடும்பமாய் வாழ்க. மரியும் வளனும் அமைத்தது போல இயேசுவை இணைந்த குடும்பமாய் வாழ்க. ஆவியின் கனிகள் செழித்திட வாழ்க, ஆவியின் கனிகள் செழித்திட வாழ்க. இறைவன் கொடையாய் புவியில் என்றும் வாழ்க, புவியில் என்றும் வாழ்க. மணமக்களே மகிழ்வுடனே வாழ்க, மணமக்களே மகிழ்வுடனே வாழ்க. வாழ்க பல்லாண்டு மணமக்களே, வாழ்க பல்லாண்டு மகிழ்வுடனே. வாழ்க பல்லாண்டு மணமக்களே, வாழ்க பல்லாண்டு மகிழ்வுடனே. We wish you a happy, holy, peaceful married life. We wish you a happy, holy, peaceful married life. A happy, holy, peaceful married life. A happy, holy, peaceful married life. Yesu
வாசிப்பு. அந்த வேத வாசிப்புக்காக சகோதரன் டி ஈனோக் அவர்கள் முன்வந்து கொடுக்கப்பட்ட வேத பகுதியை வாசிப்பார்கள். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் ரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிரயத்தனமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். ஆமென். நம்முடைய பாட்டு தாளில் 2வது பாடல். மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே. மணமக்கள் மாண்புறவே, மணவாழ்வு இன்புறவே, மணமக்கள் மாண்புறவே, மணவாழ்வு இன்புறவே, மணவாளன் இயேசுவின் ஆசில்லா ஆசியால் மணமக்கள் இணைந்திடவே. ஆதாமும் ஏவாளோடு, ஆபிராம் சாராளோடு, ஆதாமும் ஏவாளோடு, ஆபிராம் சாராளோடு, ஆதியில் ஆண்டவன் அநாதி திட்டம் போல் மணமக்கள் இசைந்திடவே. இல்லறம் இலங்கிடவே, நல்லறம் துலங்கிடவே, இல்லறம் இலங்கிடவே, நல்லறம் துலங்கிடவே, வல்லவன் வான்பரன் வழிகாட்டும் வாழ்க்கையில் பல்லாண்டு வாழ்ந்திடவே. ரவி பாபு ஜெபித்த பின்பு, எங்கள் கிருபையுள்ள தேவனாகிய பிதாவே, மாணவர்களுக்காக நன்றியாக ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய குமாரனுக்குள் எங்களை இந்த பெரிய வெளிச்சத்துக்குள் கிருபைக்குள் பிரவேசிக்க செய்த உடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களிலும் எங்களுக்குள்ளும் வாசமாக இருக்கிற மகிமையின் ஆவியானவருக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவரிலிருந்து நாங்கள் இந்த பெரிய வெளிச்சத்திலே
தம்முடைய குமாரனுக்குள் பிழைக்கும்படியாக கிருபளித்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் அருமை சகோதரர்களுடைய விவாதத்தில் இணைக்கப்படக்கூடிய எங்கள் அருமை சகோதரி ஷைனி அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுவாங்க. தாவி இந்த விவாதத்தில் நீர் இணைத்து இந்த குடும்பத்தை உண்மை கனம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பமாக தம்முடைய பண்ணையிலே உழைக்கும்படியாக அருமையான பிள்ளைகளை குடும்பமாக கட்டி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக நான் நன்றி சொல்லுவாங்க. தாவி எங்கள் ஆண்டவரும் எங்கள் லட்சியமாகிய இயேசு கிறிஸ்து வேறுபட்ட நாமத்தின் மூலமாய் துதி ஸ்தோத்திரங்களோட வருமானப்பட்டிகளை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே ஆமென். நேரத்தில் தேவன் அருமையான தம்பி செல்லத்துறை அவர்களையும் சகோதரி ஷைனி அவர்களையும் இன்னும் சில நிமிடங்களில விவாதத்திலே கர்த்தர் கூட இருந்து இணைக்கப் போகிறார். பிரசங்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். சரி, ஏன் ஆண்டவர் இந்த 30 நூலை வைத்து வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அல்லவா? அதை நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். சீக்கிரமாக அறுபடாது. செல்லவரி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில ஷைனி அவர்களை மணந்து கொண்டு மாப்பிளை ஆக போகிறார். செல்லம் பிளஸ் துறை, செல்லதுறை இல்லையா? செல்லம் செல்லம் என்றால் என்ன? அன்பு. இவர்கள் விவாதத்தில் அழைக்கப்பட்ட பிறகு பேச ஆரம்பிப்பாங்க. ஷைனி அவர்கள் என்ன சொல்லுவாங்க? செல்லமா செல்லம் பண்ணுவாங்க இல்லையா? என்னங்க இல்லையா? செல்லமா இல்லையா? ஏற்கனவே அவர் செல்லம்னு பெயர் வச்சிருக்கிறாரு. அன்பா ஷைனி அவர்கள் கூப்பிடுவாங்க. துரை என்றால் என்ன அர்த்தம்? துரை என்று சொன்னால் லார்ட். துரை, அவர் துரை, லார்ட். வேதத்துல கூட துரைன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. லார்ட் யாரது? அந்த ஸ்ரீ தன்னுடைய கணவனை பார்த்து லார்ட் என்று சொன்னாங்க. சாராள் பாத்தீங்களா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிப்போமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷைனி அவர்கள் லார்ட் என்று சொல்ல போகிறார்கள். துரை என்று பேர் வச்சு கூட மாட்டாங்க. என்ன செல்லமா கூடுவாங்க. ஏன்? அவர் செல்லம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், ஆண்டவன் என்று சொல்லி, ஆண்டவனே, ஆண்டவன் என்றால் இறைவன் அல்ல, தன்னுடைய கணவனை கனப்படுத்தி துரை, ஆண்டவனே என்று அவர்கள் அழைக்கப் போகிறார்கள். நான் நினைக்கிறேன் அதுக்கு ஏற்றபடிதான் அவர் முதலே செல்லதுரை என்று பேர் வச்சிருக்கிறார் போல இருக்கிறது. ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்படியாக செல்லதுரையை என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏன்னா அருமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய மனைவியை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரர் ஷைனி அவர்கள் குன்னூர் சபையிலே என்னுடைய சபை நாயக்கத்தில் இருக்கிறார்கள். சென்னையில வேடச்சேரியில் உள்ள மேடவாக்கம் என்ற பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஒரு தாசனுக்கு என்னுடைய சபையினுடைய சகோதரி இணைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆகையினாலே சபையிலிருந்து கூட அவர்களுக்கு நாங்கள் அன்பான வாழ்த்துக்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையினாலே செல்லம் துரை. ஏன் செல்லம் என்று பெயர் வைத்திருக்கிறார்? அவர் அன்பா இருக்கிறவர். ஆகையினாலதான் முதலாவது அன்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறார். இப்பொழுது அந்த அன்பினால என்ன செய்ய போகிறார்? தனக்கு மனைவியாக போகிற மனைவியான பிறகு ஷைனி அவர்கள் அன்பாக நேசிக்க போறார்கள். பார்த்தீங்களா? பெயருக்கு ஏற்றார் போல அவர் நடந்து கொள்ள போகிறார். பெயர் மட்டுமல்ல, வசனத்துக்கு ஏற்றார் போல அவர் நடந்து கொள்ள போகிறார். எபேசியர் 5:25 விவாகம் முடிந்தவுடனே கர்த்தர் வரும் வரைக்கும் அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல் அல்ல, தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றார் போல் அவர் என்ன செய்ய போகிறார்? தன்னுடைய மனைவியாகிய ஷைனி அவர்களை நேசிக்க போகிறார்கள். பாருங்க எப்படி நேசிக்க போகிறார். கிறிஸ்துவும் சபையை நேசித்தது போல தன்னுடைய மனைவி அவர் நேசிக்க போகிறார். எவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? இன்றைக்கு புருஷர்கள் மனைவிகளை நேசிக்கிறது கணக்கெடுத்தால் மிகவும் குறைவா இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து எப்படி தன்னுடைய சபையை நேசிக்கிறார் அது போல ஊழியக்காரராகிய செல்லதுரையும் கிறிஸ்துவுக்குள்ளே சகோதரனுமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தன்னுடைய மனைவியாகிய ஷைனி அவர்கள் தொடர்ந்து நேசிக்க போகிறார்கள், அன்பு செலுத்த போகிறார்கள். ஆகையினாலே அவர் அன்பு செலுத்துகிறதுனால மனைவியாகக்கூடிய ஷைனி என்ன சொல்ல போகிறார்கள்? என் ஆண்டவனே லார்ட் என்று சொல்ல போகிறார்கள். அது எவ்வளவு அருமையா இருக்கிறது தெரியுமா? லட்சணமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? ஆகையினாலே இந்த தம்பதிகளை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதிக்க போகிறார். அன்பான செல்லதுரை, துரையான லார்ட் அவர்கள் தன்னுடைய மனைவியை அன்போடு நேசித்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கை அவர் ஆரம்பிக்க போகிறார். இரண்டாவது பார்க்கிறோம்,
ஷைனி அவர்கள். ஷைனி பாருங்க, ஷைன் ஷைன் நீ அத்தியா ஷைன் அப்படின்னால பிரகாசி. ஆங்கிலத்துல ஷைன் என்று சொன்னால் பிரகாசிக்கிறது. ஷைன் நீ. ஷைனி அவர்கள் பிரகாசிக்க போகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் கிறிஸ்துவனுடைய பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் பிரகாசித்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரகாசம் என்ன செய்ய போகிறது? தன்னுடைய அருமையான கணவன் செல்லவரை அவர்களுக்கு அவர்கள் பிரகாசமாய் இருக்க போகிறார்கள். பாருங்க, புருஷனுக்கு பிரகாசமாய் இருக்க போகிறார்கள். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு எத்தனை ஸ்திரீகள் தன்னுடைய புருஷனுக்கு பிரகாசமாய் இருக்கிறார்கள்? இல்லையா? மிகவும் குறைவு. ஆனால் இங்கு பார்க்கிறோம், ஷைனி என்று பெயருள்ள இந்த சகோதரி, பிரகாசிக்கக்கூடிய இந்த சகோதரி, கிறிஸ்துவனுடைய பிரகாசத்தை பெற்ற இந்த சகோதரி இப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தன்னுடைய கணவனுக்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பிரகாசமாய் இருக்க போகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷைனியானவர்கள் யாருக்கு மகிமையா இருக்க போகிறார்கள்? புருஷனுக்கு க்ளோரி, ஷைனிங். சகோதரி அவர்களே, நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஷைனி அவர்களை நீங்கள் மனைவியாய் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். பெயருக்கு ஏற்றார் போல் மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றார் போல் இரடமாயும் புருஷனுக்கு மகிமையாயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். 9வது வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்திகளோடு என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரி அவர்கள் நாணம் என்ற அந்த குணாதிசயத்தினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்ளப் போகிறார்கள். இந்த நாணம் என்ன கொண்டு வருகிறது தன்னுடைய புருஷனுக்கு? அதுவும் பெரிய ரகசியம். பாருங்க, இந்த நாணம் ஸ்திரீகளுக்குள்ளே நாணம் இருக்கிறதா? யாராவது வந்து புருஷனை கேட்டா ஸ்திரீ அவர்கள் என்ன செய்யறாங்க? பதில் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. புருஷன் ஒருவர் இருக்கிறார் என்பதை கூட மறந்துடுறாங்க. என்னங்க, எங்க புருஷனை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லணும். அது எதை குறிக்கிறது? நாணத்தை குறிக்கிறது. அப்ப பாருங்க, நாணத்தை ஷைனி அவர்கள் தரித்துக் கொள்ள போகிறார்கள். யாருக்கு முன்பதாக? தன்னுடைய கணவனுக்கு முன்பதாக. ஸ்திரீகளுக்கு நாணம் மிக அவசியமாய் இருக்கிறது. அதை தேவன் என்ன செய்கிறார்? அலங்காரமாக கொடுக்கிறார். ஆகினாலே நாணம், அந்த நாணத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? நாணம் எப்படி வருகிறது? நாணம் எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது அதுவும் மிகப்பெரிய ரகசியமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாணம் எதை கொண்டு வருகிறது? புருஷனுக்கு என்ன செலுத்த வேண்டுமோ, என்ன கனத்தை செலுத்த வேண்டுமோ அதை இந்த நாணம் கொண்டு வருகிறது. ரெண்டு காரியங்களை கொண்டு வருகிறது. ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது ஒப்பு கொடுத்தல். obedience and submission. அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை மனைவிமார்கள் தன்னுடைய புருஷனுக்கு இந்த நாணத்தோடு கூட கனப்படுத்துகிறார்கள்? கிடையாது. எண்ணி பார்த்தா குறைவா இருக்கும். அருமையான ஷைனி அவர்கள் செல்லதுரை அவர்களுக்கு மனைவியாக போகிறார்கள். குடும்ப வாழ்க்கையில அவர்கள் தன்னுடைய புருஷனை கனப்படுத்த போகிறார்கள். எப்படி அவர்கள் கனப்படுத்த போகிறார்கள்? நாணத்தோடு கனப்படுத்த போகிறார்கள். நாணம் என்ற அலங்காரத்தோடு கனப்படுத்த போகிறார்கள். அந்த நாணம் எதை வெளிப்படுத்துகிறது? கீழ்ப்படிதலையும் தன்னை ஒப்பு கொடுத்தலையும் அது கர்த்தருக்குள் கீழ்ப்படிதலோடு ஒப்பு கொடுத்தலோடு இரம்மா அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரெண்டுலையுமே யாருக்குள் சொல்லுகிறார்? கர்த்தருக்குள் செய். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்கள். அவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுவீர்களோ, நீங்கள் எப்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து செயல்படுகிறீர்களோ, அதுபோல கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உன்னுடைய தலையாய் இருக்கக்கூடிய இந்த செல்லதுரைக்கு கீழ்ப்படிதலோடு ஒப்பு கொடுத்து அவரை நீ கனப்படுத்திக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, அது எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. ஆகையினாலே இந்த காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு போதனையாக கொடுக்கிறார். குடும்ப வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு கட்டாயம் உண்டு, வேடு வெள்ளங்கள் கட்டாயம் உண்டு, எப்பொழுதுமே இன்பமாய் இருக்கும் என்று சொல்லவே முடியாது. பிரச்சனைகள் கட்டாயமாக வரும், வாக்குவாதங்கள் கட்டாயமாக வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கட்டாயமாக வரும். எல்லா சூழ்நிலைகளிலுமே கர்த்தருடைய வசனம் இவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறது. என்ன? கிறிஸ்து உன்னைய சபையை எப்படி நேசித்தாரோ அது போல உன் மனைவியை நீ நேசித்துத்தான் ஆக வேண்டும். அப்பா, விதிவிலக்கு கிடையாது. சில புருஷர்கள் இருக்காங்க, என்னை அவள் நேசித்தால் நான் நேசிக்கிறேன், பார்கெனிங் இல்லையா, ஒன்மே டிராபிக், அது கூடவே கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அப்போ நாம் பார்க்கிறோம் இந்த கட்டளைகளை. இது என்னது? கட்டளைகள்.
இந்த கட்டளைகளை அருமையான தம்பி செல்லதுரை அவர்களுக்கோ அருமையான சகோதரி ஷைனி அவர்களுக்கோ ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் ஒப்புக் கொடுத்தல இன்னொரு காரியத்தை கட்டாயமாக கவனிக்க வேண்டும். என்ன தெரியுமா? டிவோஷன் டு அவர் ஹஸ்பண்ட். என்னது? டிவோஷன் டு அவர் ஹஸ்பண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? I am devoted to you, my dear husband. நான் அன்போடு கூட என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆங்கிலத்தில் அருமையா இருக்கிறது, தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. I am devoted, அர்ப்பணிக்கிறேன். சகோதரி அவர்கள் சொல்றாங்க பாருங்க, நான் அர்ப்பணிக்கிறேன். உன் தேவனுக்கு நீ எப்படி அர்ப்பணிக்கிறாய் அதுபோல தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அருமையான புருஷனுக்கு உன்னை அர்ப்பணம் செய். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லற வாழ்க்கை உண்மையிலேயே அது சொர்க்கலோகமாய் காணப்படும். அது சொர்க்கலோகமாய் காணப்படும். சொர்க்கத்தில வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்தில கிறிஸ்துவ வாழ்க்கையினால்தான் அதை ருசித்து பார்க்க முடியும். வேற எதிலையுமே ருசித்து பார்க்க முடியாது. பணம் அதை கொடுக்காது, பொருள் அதை கொடுக்காது, ஆஸ்தி அதை கொடுக்காது, அந்தஸ்து அதை கொடுக்காது. ஆனால் எது கொடுக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணம் எப்படி செய்கிறாய் அது போல இன்றைக்கு இந்த சகோதரி தன்னுடைய கணவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். சரி, இப்ப முப்பரி நூலை குறித்து ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன். ஏற்கனவே செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வார்னிங் வந்தாயிடுச்சு. பரவாயில்ல, பாருங்க. இந்த முப்பரி நூல் இது எதை குறிக்கிறது? 3 பிரிவுள்ள நூல். இதை எதை குறிக்கிறது? தேவன் ஒருவரே. இது மூன்று ஒன்றாயிருப்பது எப்படி இருக்கிறது? ஒன்றுதானே? மூன்றை பார்க்க முடிகிறதா? அருமையானவர்களே, தேவன் ஒருவர் தான், அதுக்கு மேல தேவன் கிடையாது. இரண்டாவது என்ன குறிக்கிறது? அது அந்த தேவன் முப்பிரியை போல 3 ஆழ்த்தத்துவத்தில் இருக்கிறார். அவர் யார்? பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த முப்பிரி நூலில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவன் ஒருவர், அவர் 3 ஆழ்த்தத்துவத்தில் இருக்கிறார். ஏன் இது முப்பிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாய் நினைக்கிறார்கள், யோசிக்கிறார்கள், ஒன்றாய் திட்டமிடுகிறார்கள், ஒன்றாய் செயல்படுகிறார்கள். இந்த முப்பரி நூலினுடைய அர்த்தம் இதுதான். இந்த உலகத்தை உண்டாக்கின ஒரே தேவனை குறித்து இந்த முப்பரி நூல் சொல்லுகிறது. என்ன? தேவன் ஒருவரே. அவர் பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டு பாவிகளுக்காக தன்னுடைய சரீரத்தை பிற்கும்படிக்கு ஒப்புக் கொடுத்து பாவிகளுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் அவர் பலியாகி ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ரட்சகர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக. இன்னைக்கு யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்களோ அந்த பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறவர்களோடு கூட இந்த தேவன் இருக்கிறார், ஒரே தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒன்றாய் சிந்திக்கிறார்கள், ஒன்றாய் திட்டமிடுகிறார்கள், ஒன்றாய் காரியங்களை செயல்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்குள்ள எந்த விதமான ரகசியமே கிடையாது. நோ சீக்ரெட். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவர்களை பிரிக்கவே முடியாது. சத்தியா, இதான் அந்த முப்பரி நூல். இந்த சத்தியத்தை, தேவன் யார் என்ற சத்தியத்தை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு என்ன செய்தார் என்ற சத்தியத்தை, அவர் எப்படி மறுபடியும் வரப்போகிறார் என்ற சத்தியத்தை இந்த முப்பரி நூல் எவ்வளவு அழகாக. இதை நான் கடன் வாங்கினேன். என்னடா முப்பரி நூல் கிடைக்கலையேன்னு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது பெண்ணை கூட்டிட்டு வரணும்னு வேன்ல போனேன். அங்க போனா இந்த முப்பரி நூல் இருக்கிறது. பாத்தீங்களா? தேவனே நன்றி. இந்த முப்பரி நூல் எத்தனை பேருக்கு சாட்சியா இப்பொழுது நிற்கிறது? ஆண்டவரே நன்றி. நம்முடைய சத்தியத்தை இதை அறிவிக்கிறது. ஆண்டவரே நன்றி. பாத்தீங்களா? இந்த ஒரே தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்திருக்கிறாரா? இந்த முப்பரி நூல் இவருடைய வாழ்க்கைக்கு பலமாய் இருக்கிறது. இவருடைய வாழ்க்கைக்கு இந்த முப்பரி நூல். இதுல 3 பிரிவு இருக்கிறது. ஒன்று தேவன் ஒருவரே, 2வது செல்லதுரை, 3வது ஷைன். ரைட். பாத்தீங்களா? இவர்கள் இணைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு தேவன் அவர்களோடு கூட இருக்க போகிறார். ஏன்? அந்த தேவனை அவர்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிப்போம் என்று அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு யாராவது அப்படி அர்ப்பணம் செய்யாதவர்கள் இருக்கிறீர்களா? இன்னைக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை புதிதாகும். இப்ப கசக்குதுங்க, நீங்க தானே முடிச்சு வச்சுங்க, முடிச்ச அவுத்து எங்களை தனியா விட்டுடுங்க, கோயில் மாடு மாதிரி நாங்க சுத்திட்டு தெரிகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர் சொன்னாரா, இந்த வசனத்தை வாசி என்ன முடிக்கதான் சொன்னாரே கண்டி, என்ன பிரிக்க சொல்லலையே. எனக்கு அதிகாரம் எனக்கு கிடையாது. தேவனால் இணைத்தவர்களை யாருமே பிரிக்க கூடாது. இந்த செல்லவரையும் ஷைனி அவர்களை அவங்களும் பிரிக்க வேண்டும் என்ற யோசனைய
செய்யக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு சாத்தான் பிரிக்க வேண்டும் என்ற குடும்பங்களை படையெடுத்து வருகிறான். ஆனால் பிரிந்து போன குடும்பங்களை யார் ஒன்றாக சேர்க்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தேவன். இந்த கூட்டத்தில் யாராவது பிரிந்து போய் வந்திருக்கிறீர்களா? அல்லது பிரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யோசனையோடு வந்திருக்கிறீர்களா? அது இந்துக்கள் கல்யாணமா இருந்தாலும் சரி, முகமதியர்கள் கல்யாணமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் கல்யாணமா இருந்தாலும் சரி, கல்யாணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஆதிகாமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சரிங்களா? யாரா இருந்தாலும் சரி, மேரேஜ் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். ஆகையினாலே தேவன் இணைக்கிறார், மனிதன் பிரிக்கிறான். பிரிக்கக்கூடிய அதிகாரத்தை யாருக்குமே கொடுக்கிறது கிடையாது. இவர்கள் இணைந்து ஜீவிக்க போகிறார்கள். முப்பரி நூல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்ன இந்த சத்தியத்தை அவர் வரும் வரைக்கும் நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். இந்த வசனங்களின் மூலமாக நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி சிலவரை அன்பு செலுத்தி ஷைனி அவர்கள் முற்றிலுமாக தன்னை ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்து அர்ப்பணம் செய்து இந்த தெய்வீக வாழ்க்கையை, பரலோகத்தின் வாழ்க்கையை ஊழியத்தின் மூலமாக கூட நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. இந்த செய்திக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய இல்லற வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் சபையாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். விவாகத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிற சின்னதுரைக்கும் ஷைனிக்கும் தேவையான தேவ ஆலோசனையை சகோதரன் தெளிவாக அவருடைய மனதில் பற்றிக்கொள்ளும்படியாக எடுத்திருக்கிறார்கள். இதனுடைய முக்கியமான நேரத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு பாட இருக்கிறோம். பாட்டுத்தாளில் 3வது பாடல் நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். 3வது பாடல். ஆசீர்வாதத்தோடு கூட சின்னதுரையும் ஷைனியும் ஒன்றாக இணைய போகிறார்கள். இந்த திருமணத்தை சட்ட பிரகாரமாகவும் முறையாகவும் நடத்தி கொடுக்கும்படியாக அருமையான சகோதரன் டி ஈசா அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். சகோதரன் அதை முறைமையாக இந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பார்கள்.
performance of the marriage, there are different ways. அதாவது திருமண முறைகளில வித்தியாசங்கள் உண்டு. Among the Christians also, various denominations, the performance is in different way. வெவ்வேறு விதமான சபைகளிலேயும் கூட திருமணத்தினுடைய முறையானது மாறுபட்டதாக இருக்கிறது. After the marriage, all are accepting them as husband and wife. ஆனால் அந்த திருமணத்திற்கு அப்புறமாக தன்னை கணவன் மனைவியாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். Therefore, marriage is a respectable thing. அதனால திருமணமானது எல்லாராலும் கனமுள்ளதாக இருக்கிறது. Bible speaks about many marriages. அதாவது வேதமானது अनेक திருமணத்தை குறித்து சொல்கிறது. When we study the first book in the word of God, வேத வசனத்தினுடைய முதல் புத்தகத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது book of Genesis, ஆதியாகம புத்தகத்திலே கூட, and we see there are various marriages are described there. அங்கே திருமணங்களை குறித்து अनेक திருமணங்களை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. First marriage, அங்கே முதல் திருமணம், that is between Adam and Eve. அதுதான் ஆதாமும் ஏவாளுக்குமாக இருந்தது. That is performed by God himself. அதுதான் தேவனாலேயே இருக்கிறார். And we see that then this man began to love her. அதற்கு அப்புறமாக அவன் நினைச்சுகிறான், அவளை நேசிக்க ஆரம்பிக்கிறான். And they began to live together. அவர்கள் ஒன்றாக ஜீவிக்க ஆரம்பிக்கிறார்கள். When we study the word of God, நாம் வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, there is a book of Genesis, ஆதியாகம புத்தகத்தை விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது, and when we study the marriage of Abraham, அங்கே ஆபிரகாமுடைய திருமணத்தை நாம் படிப்போம். the marriage of Isaac, ஈசாக்குடைய திருமணத்திலும், and the marriage of Jacob, அங்கே யாக்கோபுடைய திருமணத்திலேயும், and the marriage of Joseph, அங்கே யோசேப்பினுடைய திருமணத்திலேயும் one thing we can see, ஒரே காரியம் நாம் பார்க்க முடியும். that is the unequally not yoke. வேறு இணையை இணைக்க கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. According to the word of God, a believer should marry a believer. வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசியோடு கூட இணைக்கப்பட வேண்டும். The Chelladri is a believer. அங்கே செல்லத்துறை விசுவாசியாக இருக்கிறார். He dedicated his life for the Lord Jesus Christ. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்திருக்கிறார். Not only for that, he separated himself for the Lord's work. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி தன்னை பிரித்து வைத்திருக்கிறார். And we heard from our dear brother Bala Benjamin about Saini. இப்பொழுது அருமையான சகோதரன் பாலா பெஞ்சமின் அவர்களிடத்திலிருந்து சகோதரி சைனியை குறித்து கேள்விப்பட்டோம். And she is a member of the Kunnur Assembly. அங்கே குன்னூர் சபையிலே அவர்களும் ஒரு உறுப்பினராக இருக்கிறார்கள். And she is a believer. அவரும் ஒரு விசுவாசியாக இருக்கிறார். Therefore, now we are uniting a believer to a believer. இப்பொழுது ஒரு விசுவாசியோடு கூட நாம் இணைக்கிறோம். That is very important. அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. And many times we see that these believers are marrying unbelievers. அங்கே अनेक இடங்களிலே ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு கூட திருமணம் செய்கிறார்கள். That is not the scriptural way. இது வேதவசனத்தின் படியான வழி அல்ல. தலையான காரணம் இருக்கிறது என்று யாராவது அறிந்திருந்தால் அல்லது நியாயമായ காரணம் உண்டானால் அவர்கள் அதை இப்பொழுதே தெரிவிக்கப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் அமைதியாய் இருக்க கடவுள்கள். தேவனுடைய சந்நிதியிலே உங்கள் இருவருக்கும் நான் கேட்கிறது என்னவென்றால், நீங்கள் இருவரும் இணைக்கப்படக்கூடாத காரணம் உண்டு என்று உங்களில் யாராவது ஒருவர் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்க கொள்ள வேண்டும். நான் செல்லாதிரி இடத்திற்கு இருக்கிறது. செல்லாதிரியா உங்கள் பக்கம் நிற்கிற இந்த ஸ்திரீயை உங்கள் மனைவியாகவும் தேவனுடைய பிரமாணத்தின்படி விவாகம் என்றும் பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஏற்றுக்கொள்வீர்களா? இவரை நேசிக்கவும் தாங்கவும் கனப்படுத்தவும் சுகவீனத்திலேயும் சுகத்திலேயும் இவரோட இருக்கவும் மற்றெல்லாவரையும் விட்டுவிட்டு மரணம் உங்களை பிரிக்கும் வரையும் இவரோட இசைந்து இருப்பீர்களா? சைனிடத்தில் கேட்கிறது. இங்கே பக்கத்தில் இருக்கிறதா? செல்லாதவரே ஆகிய இந்த புருஷனை உங்கள் கணவனாகவும் தேவனுடைய பிரமாணத்தின்படி விவாகம் என்றும் பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஏற்றுக்கொள்வீர்களா? இவரை நேசிக்கவும் கனப்படுத்தவும் சுகவீனத்திலேயும் சுகத்திலேயும் இவரோட இருக்கவும் மற்றெல்லாவரையும் விட்டுவிட்டு இவரோட மட்டும் மரணம் உங்களை பிரிக்கும் வரையும் இவரோட இசைந்து இருப்பீர்களா?
இந்த புருஷனை இந்த ஸ்திரியை விவாகത്തിന് கொடுக்கிறதா? அப்படின்னா எங்கள் பரிசுத்த பிதாவாம் தேவனே, இந்த வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முதலுடைய விருதிற்கு எங்களுக்கு நல்கிய நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். செல்லாதிரிக்கு வேண்டியும் சைனிக்கு வேண்டியும் ஜெபிக்கிறோம். உமது அநாதி நிர்ணயத்தின் பிரகாரம் நீ அவங்களை ஒன்றாக்க போவதனாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவங்களை இப்பொழுது இங்கே செய்த பொருத்தனைகளை கர்த்தாவை காப்பாற்றுக்கொண்டு எல்லா குறையும் நீங்கள் கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில் கர்த்தாவை உங்களுக்கு முதல் ஸ்தானம் நல்கி ஜீவித்துள்ள எல்லா குறையும் நமக்கு கொடுக்க வேண்டும். எங்கள் நபிந்தி கேட்டதினாலே ஸ்தோத்திரம். எல்லாம் எங்கள் கர்த்தர் மீட்பெருமாயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருங்கப்படுகிறாவே. செல்லாதுரையாய நான், செல்லதுரையாகிய நான், சைனியாகிய உன்னை என் மனைவியாகவும் இந்த நாளிலிருந்து உன்னை என்னோட வைத்துக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தாங்கவும் வாழ்விலும் தாழ்விலும் செல்வத்திலும் ஏழ்மையிலும் சுகவீனத்திலும் சுகத்திலும் உன்னையே பராமரித்து நேசித்து கனம் செய்து மரணம் நம்மை பிரிக்கும் வரையும் தேவனுடைய பிரமாணத்தின்படி உன்னோட கூட ஜீவிப்பேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர்தானே அதனோட கிருபை எனக்கு தருவதாக. சைனி சொல்ல வேண்டியது. சைனியாகிய நான், செல்லாதுரையாய உங்களை என் கணவனாகவும் இந்த நாளிலிருந்து உங்களை என்னோட வைத்துக் கொள்ளவும் வாழ்விலும் தாழ்விலும் செல்வத்திலும் ஏழ்மையிலும் சுகவீனத்திலும் சுகத்திலும் உங்களை பராமரித்து நேசித்து மரணம் நம்மை பிரிக்கும் வரையும் உன்னோடு கூட ஜீவிப்பேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர்தானே அதனுள்ள கிருபா எனக்கு தருவதாக. ஆமென். சபையின் முன்பாகையும் வேறெடுத்ததினால் இவர் தேசத்தின் சட்டப்படியும் தேவனுடைய பிரமாணத்தின்படியும் அவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் நினைத்ததினை மனிதன் வேறுபடிக்க கூடாது. நான் இந்த வசனம் சொல்லும் பொழுது நீங்கள் இருவரும் 2 தவணை ஆமீன் சொல்ல வேண்டும். 2 தடவை சொல்லணும். ஆமீன் சொல்ல வேண்டும். கர்த்தர் நினைத்ததினை மனிதன் வேறுபடிக்க கூடாது. தேங்க்யூ. സുർപുരമീ കരാറിന്നോ സാക്ഷി നിൽക്കുന്നന്മാനമേ സ്വർഗസേനി ദമ്പതികൾ ആശീർവാദം നൽകിയിടട്ടെ. ഭാഗ്യനാൾ ദൈവം കൂട്ടി ചേർത്തൊരു നാൾ. എന്റെ പ്രിയ സഹോദരൻ ചെല്ലാതിരയ്ക്കും സൈനിക്ക് വേണ്ടി ജപിக்கிறோம். அவரை உமதண்டை ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நீ அவங்களை கணவனும் மனைவியுமாக்கி தீர்த்ததினாலே ஸ்தோத்திரம். இனி அவங்க 2 அல்ல, அவங்க 1 என்னுள்ள சிந்தையில் அவங்களுக்கு ஜீவிக்கிறதுல எல்லா குருவையும் கொடுக்க வேண்டி ஜீவிக்கிறோம். அவங்க இங்கே இருவரும் சொந்த புரிந்தனைகள் காப்பாற்ற எல்லா குருவையும் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு ஜீவித்தில் பிரச்சனைகளை கர்த்தாவை விரும்புகிறது. கர்த்தரை கூட ஆசிரியத்திற்கும் நின்றைய முகம் நோக்குவதற்கும் நின்று ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் இந்த குருவினை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சூழ்ச்சியை ஆசிர்வதித்ததாலே ஸ்தோத்திரம். நாம் மன்னிப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபமும் விண்ணப்பவும் எங்கள் கர்த்தரை மீட்பெருமாயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். பரம்பிதாவே, ஆமென்.
pray now. After prayer, for brother and sister will come and they will sign the register. வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு துணை தெரியாது தோகையும் மாது சுபமன மகளி வரிது போது மனமுறையோது வசனம் விடாது வந்தனதமதருள் பெறவேது நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோதன சுப வாழ்வு ஜீவதயாகர சிருஷ்டி அதிகர தெய்வீக மாமன அலங்காரா தேவகுமாரா திருவலையூரா சேர்ந்தவர் கருள் வரலிருப்பீரா நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு குடித்தன வீரம் குணமுள்ள பாரம் கொடுத்து கொண்டால் அது சமுசாரம் அழக்க ஆசாரம் அன்பு உதாரம் அம்புவிதனில் மனை கலங்காரம் நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு. பாட்டு புத்தகத்தில் 5வது பாடல். ரோசப்புவாசமலகலாம் இப்போ நேசமனாலன் மேல் தூவிடுவோம். ரோசப்புவாசமலகலாம் இப்போ நேசமனாலன் மேல் தூவிடுவோம். மன்னனமா பிள்ளை பண்புள்ள பெண்ணோர் அண்டிலும் தேடி ஒன்றித்து வாழ ஆண்டவராசிர்வதிக்க வேண்டுதலோடு தூவிடுவோம். தேவனுமாக சிம்ஹாசனத்தில் பரலோகத்தில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அவ்வளவு வல்லமை உள்ள பரிசுத்த தேவனாய் இருந்தும் எளிமையா இருக்கக்கூடிய உடைய சிருஷ்டிகளா இருக்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு விலகி தேவனை அறியாதவர்களாக இருந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உதவி செய்தவர்களும் மாத்திரமல்ல சின்னதுரையும் ஷைனியும் நீர் அழைத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றினீர். அது மாத்திரமல்ல உங்களுடைய ஊழியத்திற்காக நீர் நேர்மையான அந்த ஊழியத்திற்காக நீர் அழைத்தபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி அவர்கள் ஒன்றாக குடும்பமாக சேர்ந்து வல்லமையாக உண்மை அவர்கள் சேவிக்க போகிறார்கள். ஆண்டவரே, அதற்கு தேவையான எல்லா கிருபையும் நீர் நல்கி கொடுத்து அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரியில் ஆண்டவரே, பல இடங்களிலிருந்து எங்களுக்கு ஒருமித்து வந்து இந்த சந்தோஷமான நாளில் நாங்கள் சாட்சிகரித்ததை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த சந்தோஷத்தின் நாளை எங்களுக்கு தந்தபடியாக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். விவாகத்தில் ஒன்றாக இணைந்த தம்பதியாரை கர்த்தர் அதிகமாய் ஆஸ்வதிக்கும்படியாக அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அவளுக்கும் அநேக தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாய் அமையும்படியாக அளவற்ற கிருபையால் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொள்ளும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கிற எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய கிருபை தொடர்ந்து இருக்கும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாக ஆசீர்வதித்து இந்த திருமண நிகழ்ச்சியை நீர் நடத்தி தந்த தயவுக்காக நன்றி செலுத்தும் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஸ்துதி ஸ்தோத்திரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெயமுள்ள பரமபிதாவே, ஆமென். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக இந்த நாளிலே இப்படிப்பட்ட சிறப்பான சந்தோஷமான நிலைமையில விவாகம் நடைபெறும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் தேவன் என்னுடைய நினைவுக்கு மேலாக இதை நடத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நான் முதலாவதாக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவனா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த திருமண அழைப்பை கேட்டு வந்திருக்கிற என்னுடைய உற்சார் உறவினருக்கும்
மற்றும் அநேக இடங்களில் இருந்து கடந்து வந்திருக்கிற விசுவாசிகளுக்கும் மற்றும் இன்னும் கர்த்தருடைய பிள்ளையாக வாஞ்சிக்கிற அனைவர்களுக்கும் என்னுடைய மற்றும் என் மனைவி சைனுடைய சார்பாக நான் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த திருமண காரியங்களிலே அதிகமாக உழைத்த அனைவருக்கும் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர்களுக்கு தேவன் பரலோகத்திலே அதிகமான பொக்கிஷத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். அவர்களுக்காகவும் நான் அதிகமாக என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வந்து வாழ்த்துறதுக்கு நன்றி. கல்யாணமா கல்யாணம் அது ஏதேனின் கல்யாணம். கல்யாணமா கல்யாணம் அது ஏதேனின் கல்யாணம். மண்ணை எடுத்து வந்தாரு மாப்பிள்ளைய செஞ்சாரு, மண்ணை எடுத்து வந்தாரு மாப்பிள்ளைய செஞ்சாரு. ஏவாளை எலும்பில் எடுத்து மனைவியாக தந்தாரு, ஏவாளை எலும்பில் எடுத்து மனைவியாக தந்தாரு. கல்யாணமா 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 கல்யாணம் அது ஏதேனின் கல்யாணம். நடந்ததொரு சிம்பிளான கல்யாணம், தேவனவர் நடத்தி வச்ச சூப்பரான கல்யாணம். ஏதேனிலே நடந்ததொரு சிம்பிளான கல்யாணம், தேவனவர் நடத்தி வச்ச சூப்பரான கல்யாணம். மேளதாளம் எதுவும் இல்லைங்க, அங்கே வாழ்த்து சொல்ல ஆளும் இல்லைங்க. மேளதாளம் எதுவும் இல்லைங்க, அங்கே வாழ்த்து சொல்ல ஆளும் இல்லைங்க. கல்யாணமா 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 கல்யாணம் அது ஏதேனின் கல்யாணம். வரதட்சணை வாங்காத வளமான கல்யாணம், ராகு காலம் யமகண்டம் பார்க்காத கல்யாணம். வரதட்சணை வாங்காத வளமான கல்யாணம், ராகு காலம் யமகண்டம் பார்க்காத கல்யாணம். பேர் பொருத்தம் பார்க்கவில்லைங்க, அங்கே 6 7 ஏதும் இல்லைங்க. பேர் பொருத்தம் பார்க்கவில்லைங்க, முகூர்த்தம் 6 7 ஏதும் இல்லைங்க. கல்யாணமா 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 கல்யாணம் அது ஏதேனின் கல்யாணம். இது நம்ம ஊர் கல்யாணம், இது காணா ஊர் கல்யாணம்.